ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின் சிலபஸ்லேயே இருக்குது, NTPCலேயே இருக்குது, ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபார்முலாஸ் தெரிஞ்சாகும். ஓகேங்களா? இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் இவ்வளவுதான். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இதுவே டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த டைம் வந்து இங்கேயும் இந்த ஸ்பீடு வந்து இங்கேயும், ஏன்னா இது வந்து டிவைட்ல இருக்கு. இங்கிட்ட டிவைட்ல இருக்கும்போது இங்கிட்ட போனால் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். இது மல்டிப்ளைல இருக்கு, இங்கிட்ட வந்து டிவைட் ஆயிடும். அவ்வளோதான். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ இதுவே டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பக்கத்து இருக்க ஸ்பீடு வந்து டிவைட்ல இருக்கு, அப்போ இந்த பக்கத்து போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம். அவ்வளோதான். இந்த மூணு தான். ஒன்லி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதை யூஸ் பண்ணி இந்த மூணு ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் மட்டும் தெரிஞ்சதுன்னா டைம்க்கான ஃபார்முலாவும் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவும் அதில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சம் கொடுக்கும்போது கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்களா இல்ல மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்ப ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுல 1 கிலோமீட்டர் பர் ஹவர்லயும் 1 மீட்டர் பர் செகண்ட்லயும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது. இப்ப பாருங்க, இப்ப கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாத்துவீங்க? இப்ப கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 1000. ஓகேங்களா? டிவைடட் பை ஹவர்ஸ் வந்து செகண்ட்ஸா மாத்தணும் அப்படின்னா 60 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப இதை அடிங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 2 6, I2 10, அப்ப 5/18. ஓகேங்களா? இப்ப கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதுவே மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்தணும்னா இது அப்படியே தலையிடலாம். 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? யூனிட் கன்வர்ஷன். கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும்னா 5/18. அதுவே மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்தணும்னா அப்படியே ஆப்போசிட் 18/5. ஓகேங்களா? இப்ப மேல மீட்டர்னு வந்தா கீழே கண்டிப்பா செகண்ட்ஸ் வரும். மீட்டர் பர் ஹவர் வராது, இது வராது, தப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி கிலோமீட்டர் வந்தா பர் ஹவர் தான் வரும். கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ் வராது, இது தப்பு. ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வர மூணாவது ஃபார்முலா A மற்றும் B இன் வேகங்களின் விகிதம். ஓகேங்களா? இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. கொடுத்திருக்காங்க. அதே தூரத்தை கடக்க அவர்கள் எடுத்த நேரங்களின் விகிதம், டைம் ரேஷியோ. ஓகேங்களா? ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டு டைம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து 1/A/1/B. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப B/A வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க X வந்து X கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் போறாங்க. அதே சமமான தூரத்தை கடக்க Y கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா முழு பயணத்தோட சராசரி வேகம் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்கறாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து 2xy/x+y கிலோமீட்டர் பர் ஹவர். யூனிட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அவ்வளவு, அந்த 4 ஃபார்முலாஸ் தான். ஓகேங்களா? அந்த 4 ஃபார்முலாஸ் வச்சு நம்ம சம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? அந்த 4 ஃபார்முலாஸ் வச்சு நான் சம்ஸ் பார்ப்போம். இதுக்கான எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நான் என்னோட டெலிகிராம் சேனல் யுகஸ்ரீ TNPSC அகாடமி, நீங்க டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணீங்கனாலே வரும். அந்த டெலிகிராம் சேனல்ல நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன். அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் வந்து 750 மீட்டர் தூரத்தை வந்து 2 நிமிடம் 30 வினாடிகளில் கிடைக்கிறார். சைக்கிள் ஓட்டுபவரின் வேகம் கிலோமீட்டர் பர் ஹவர்ல என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து RRB 2002 கேட்ட கொஸ்டின். சரி, வாங்க இதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் 750 மீட்டர் தூரம். அப்போ தூரம்னால டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 750 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
2 நிமிடம் 30 வினாடிகளில் கடக்கிறார். அப்போ டைம் கொடுத்துருக்காங்க 2 minutes 30 seconds. என்ன கேட்குறாங்க? ஸ்பீடு எதில் கேட்குறாங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர், கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை எடுத்து எழுதுங்க. அப்படியே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 750. இப்போ 2 minutes 30 seconds 120 + 13 எழுதணும்னா 150 seconds கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கீழே செகண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? மீட்டர். இங்கே என்ன இருக்குது? செகண்ட்ஸில் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆன்சர் என்ன கேட்குறாங்க? கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஒரு 0 கேன்சல், 1 5s are 5, 1 5s are 5, 5 5s are 25, 15 கேன்சல். அப்போ ஆன்சர் 18 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட். ஓகேங்களா? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இங்கே கொடுத்துருக்காங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே மினிட் செகண்ட்ஸில் இருக்குது. இந்த மினிட்ஸையும் நம்ம செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸில் வரும். வரதை 18/5 மல்டிப்ளை பண்ணோம்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 2வது சம் பார்க்கலாம். 2 பேருந்துகளில் ஒன்று 300 கிலோமீட்டர் பயணத்தை 7.5 மணி நேரத்தில் நிறைவு செய்கிறது. மற்றொன்று 450 கிலோமீட்டர் பயணத்தை 9 மணி நேரத்தில் முடிவடைகிறது. இவற்றின் சராசரி வேகத்தின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட் எழுதுவோம். 2 பேருந்துகள். அப்போ பஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். பஸ் 1ஓட டிஸ்டன்ஸ் 300 கிலோமீட்டரு. டைம் கொடுத்துருக்காங்க ஹவர்ஸ். பஸ் 2ஓட டிஸ்டன்ஸு 450 கிலோமீட்டர். அதோட டைமு 9 hours. ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு. இப்போ எழுதுங்க. டிஸ்டன்ஸ் வந்து 300 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை இதை ஃப்ராக்ஷனில் மாற்றினோம்னா 15/2 hours. ஓகேங்களா? அப்போ 15 மேலே இன்ட்டு 2. ஓகேங்களா? இஸ்ட்டு 450 டிவைடட் பை 9. கேன்சல் பண்ணோன்னா 20 × 2 40 இஸ்ட்டு 50 50 0 கேன்சல் 4:5 ஸ்பீட் ரேஷியோ. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஹவர்ஸ் வந்து 15/2 ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கிட்டோம். மற்றபடி அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் பை டைமு, பஸ் 1ஓட டிஸ்டன்ஸ் பை டைமு, பஸ் 2ஓட டிஸ்டன்ஸ் பை டைமு, அது ரெண்டுத்துக்கும் அவ்வளோ ஃப்ராக்ஷன் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ இஷ்டம் வச்சு இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். சுற்றுப்பயணத்தில் ஒரு மனிதன் முதலில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் 64 கிலோமீட்டர் மற்றும் அடுத்த 160 கிலோமீட்டரை 80 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்திலும் பயணிக்கிறான். சுற்றுப்பயணத்தின் முதல் 320 கிலோமீட்டரோட சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சராசரி வேகம் என்ன கேட்டிருக்காங்க? சராசரி வேகம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஃபார்முலா என்ன? 2xy டிவைடட் பை x + y. ஓகேங்களா? இதுல சுற்றுப்பயணத்தில் முதல் 120 கிலோமீட்டரை ஓகேங்களா? இப்போ இதில் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பாருங்க, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டு பாயிண்ட். டோட்டலாக 320 கிலோமீட்டர். அப்போ இது ஒரு 160 கிலோமீட்டர், இது ஒரு 160 கிலோமீட்டர். இதை வந்து 64 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்லையும் இதை 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்லையும் கிராஸ் பண்ணுறான். அப்போ இதுதான் நமக்கு எக்ஸ், இது நமக்கு ஒய். ஓகேங்களா? 2 × 64 × 80 divided by 64 plus 80.
64 into 8 52 மீதி 3 6 தர 8 48 48 51 கீழே 2 into 5120 80 64 4 44 okay 144 1 to 2 72 1.11 சரிங்களா ஆன்சர் வந்து 71.11 ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகேங்களா அவ்வளோ இதில் ஒன்றுமே இல்லை 2x and y divided by x plus y ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டாலே ஃபார்முலா இதுதான் நமக்கு ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க ஒன்று எக்ஸ் எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றையும் எடுத்துக்கோங்க எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஸ்பீடு ஒய்க்கு பதிலாக ஒரு ஸ்பீடு சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் இப்போ ஃபோர்த் சம் பாருங்க ஒரு நபர் ஏ என்ற இடத்திலிருந்து பி என்ற இடத்திற்கு 4 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்திலும் பி என்ற இடத்திலிருந்து ஏ என்ற இடத்திற்கு 6 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்திலும் கடந்தார் எனில் அவரின் நேர விகிதம் என்ன கேட்டிருக்காங்க டைம் ரேஷியோ கேட்டிருக்காங்க சம்மளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா ஏலேருந்து பிக்கு போகிறாரு ஓகேங்களா ஏலேருந்து பிக்கு 4 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாரு பியிலேருந்து ஏக்கு ரிட்டர்ன் எதில் வர்றாருன்னா 6 கிலோமீட்டர் பர் ஹவரில் வராரு ஓகேங்களா ஏலேருந்து பிக்கு 4 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாரு பியிலேருந்து ஏக்கு 6 கிலோமீட்டர் பர் ஹவரில் வராரு சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப ஃபார்முலா என்ன 1/a = 1/b இப்போ b = ஏன்னு எழுதலாம் அப்போ செகண்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டை எழுதிக்கணும் ஃபஸ்ட்டில் இருக்கிறத செகண்டில் எழுதிக்கணும் 2 3 3:2 ஆன்சர் அவ்வளோதான் அந்த ஒரு ஃபார்முலா இது மட்டும் தெரிஞ்சால் சம்மே முடிஞ்சு நேர விகிதம் டைம் ரேஷியோன்னு கேட்டால் அந்த ஃபார்முலா அவ்வளோதான் அஞ்சாவது சம் பாருங்க பி என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொலைவின் பாதியை 40 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்திலும் மீதி தொலைவை 50 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்திலும் கடந்தார் எனில் அவரின் சராசரி வேகம் ஆல்ரெடி பார்த்த சம் தான் சராசரி வேகம்னா x plus y ஓகேங்களா பாதி ஃபஸ்ட்டு பாதி எத்தனை கிலோமீட்டரில் கிடக்கிறாரு 40 கிலோமீட்டர் பர் ஹவர் செகண்ட் பாதியை 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அவ்வளோதான் 2 into 40 into 50 divided by 40 plus 50 2 into 50 45 பேர் தான் 9 18 3 4 36 மீதி 4 4 56 மீதி 4.4 ஓகேங்களா அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது 44.4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு தானே ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறோம் ஓகேங்களா ஒன்றில் 2xy டிவைட் பை x plus y ரெண்டு ஸ்பீட் இருக்குது எக்ஸ் ஒய்க்கு வேலை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் இப்போ ஆறாவது சம் பாருங்கள் இரு தொடர் வண்டிகள் ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் வெவ்வேறு எதிர் திசைகளில் இருந்து பி மற்றும் பி சந்திப்பிலிருந்து பயணத்தை தொடங்கி ஒரு புள்ளியில் சந்தித்த பின் இரு தொடர் வண்டிகளும் தங்களது இலக்கை QP அடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் 16 hours 19 hours ஆகும் ஏயின் வேகம் 120 கிலோமீட்டர் எனில் பியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இப்போ இதுதான் ட்ராக் இங்கிட்ட இருந்து ஒன்று போகுது இங்கிட்ட இருந்து ஒன்று வருது ஓகேங்களா இப்போ ரெண்டும் பர்டிகுலர் பாயிண்டில் ரெண்டுமே சந்திக்குது ரெண்டு ட்ரெயினுமே பர்டிகுலர் பாயிண்டில் சந்திக்குது இதுக்கு இங்கிட்டு இந்த ட்ரெயின் வந்து இது ஏ ட்ரெயின் இது வந்து பி ட்ரெயின் இது இப்படி இருந்து இப்போ வச்சுக்கோங்களேன் திருச்சி டு சென்னை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது சென்னை டு திருச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே இடையில சந்திக்குது ஓகேங்களா
இப்போ சந்திச்சதுக்கு அப்புறம் இது வந்து 9 ஹவர்ஸில் எங்கே ரீச் ஆயிரும்? திருச்சியே ரீச் ஆயிரும். இங்கே சந்திச்சதுக்கு அப்புறம் இது 16 ஹவர்ஸில் சென்னை ரீச் ஆயிரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்குன்னு தெரியாது. சந்திச்சதுக்கு அப்புறம் இது 16 மணி நேரம் டிராவல் பண்ணால் சென்னைக்கு போயிடும். இது 9 மணி நேரம் டிராவல் பண்ணால் திருச்சிக்கு வந்துடும். ஓகேங்களா? இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏ ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஏ ட்ரெயினோட ஸ்பீடு என்ன? 120 km/h கொடுத்துருக்காங்க. பி ட்ரெயினோட ஸ்பீடு தான் நம்மள கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஸ்பீடு 1 டிவைடட் பை ஸ்பீட் 2. அதாவது இது ஏ ட்ரெயினோட ஸ்பீடு, பி ட்ரெயினோட ஸ்பீடு ஈக்குவல் டு ரூட் டிவைடட் பை √2 ஆஃப் பி ட்ரெயினோட டைம். இங்கே ஏ ட்ரெயினோட டைம். ஓகேங்களா? இப்போ போடுங்க. S1 நமக்கு தெரியும் 120 டிவைடட் பை S2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் 9 டிவைடட் பை ரூட் ஆஃப் 16. ஓகேங்களா? அப்போ 120 டிவைடட் பை S2 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ S2 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 120 ஈக்குவல் டு S2 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு S2. நமக்கு பண்ணாரு 160 km/h. அப்போ பி ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோனா 160 km/h. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் 1 டிவைடட் பை ஸ்பீடு 2. ஓகேங்களா? பி ட்ரெயினோட டைமை மேலே எழுதணும், ஏ ட்ரெயினோட டைமை கீழே எழுதணும். மாற்றி எழுதிடக்கூடாது. எழுதுனீங்கன்னா டைரெக்டாக அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ செவன்த் சம் பாருங்க. ஒரு ட்ரக் வந்து 550 மீட்டர் தூரத்தை 1 நிமிடத்தில் கிடைக்கிறது. அதே சமயம் பேருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடங்கள் கிடைக்கிறது. இவற்றின் வேகத்தின் விகிதம் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஸ்பீட் ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். ட்ரக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரக்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 550 மீட்டர். டைம் எவ்வளோ? 1 மினிட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன? 33 கிலோமீட்டர். டைமு 45 மினிட்ஸில் கிடக்குது, நிமிடங்கள். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ட்ரக் ஸ்பீட் இன்ட்டு பஸ் ஸ்பீட். ஓகேங்களா? நமக்கு தான் ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ், ட்ரக்கோட டிஸ்டன்ஸ் என்ன? 550 மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. பர் மினிட்டை வந்து செகண்ட்ஸ்க்கு மாற்றிருக்கேன். அப்போ 60 எதில் இருக்குது? மீட்டரில் இருக்குது, கீழே செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸு. இதை நம்ம எதுக்கு மாற்றணும்? கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும். அப்போ 18 டிவைடட் பை 5 இஸ்ட்டு பஸ்ஸோட ஸ்பீடு என்ன? 33 கிலோமீட்டர் டிவைடட் பை மினிட்ஸில் இருக்குது. மினிட்ஸை நம்ம ஹவருக்கு மாற்றணும். இங்கே மேலே ஏன்னா கிலோமீட்டர் இருக்குது, அப்போ கீழே ஹவர்ஸ்க்கு மாற்றணும். அப்போ 45 இன்ட்டு ஒரு 60 போட்டோம்னா இது ஹவர்ஸ்க்கு மாறிடும். ஓகேங்களா? இது இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை எடுத்துங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. முப்பத்தி 18 2 6 1 3 3 3 9. அப்போ இங்கே 33 இஸ்ட்டு 95 45 12 5 60 3 9 4 3 12 1 3 3 11 3 33 44. ஓகேங்களா? அப்போ ஸ்பீட் ரேஷியோ 33:44.
இப்போ இது எப்படி எழுதலாம்? 3:4 எழுதலாம். அவ்வளோதான்.